சிக்கன் மோமோஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மைதா மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 3 வரமிளகாய், 3 பூண்டு. அதெல்லாம் மைதா மாவில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பிசையணும் மோமோஸ் செய்ய. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போ மோமோஸ் சட்னி செய்ய வேக விட்டுடலாம். நம்ம 2 தக்காளி, பூண்டு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட போகிறேன். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டு வந்துடலாம். அடுப்பை ஆன் பண்ணி வேக வச்சிடலாம். மோமோஸ் செய்ய ஸ்டஃபிங் வந்து வைக்கணும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து சூடு பண்ணி இதில் ஊற்றிருக்கேன். சூடாக இருக்கனால நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டஃபிங் ரெடி. மைதா மாவை நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். மைதா மாவில் நல்லா தொடச்சிட்டு சின்ன சின்னதாக தேய்ச்சிக்கலாம். இப்போ மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்துடலாம். அது மைதானால்
நல்லா இழுத்து தேய்க்கணும். ரவுண்டாக தேய்ச்சிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை வந்து நான் 1 டீஸ்பூன் எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், அந்த ஓரத்தை வந்து லேஸாக அப்படியே மடிச்சுட்டே வரணும். பாதி மடித்தோடனே மிச்ச பாதி அப்படியே ப்ளைனாக அதோட ஒட்ட வச்சு பின்னாடி ஜாயின் பண்ணிடணும். நடுவில் குழி மாதிரி வருது பாருங்கள். இப்போ வேறு ஒரு மாடல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மோமோஸ் வந்து கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். ஆனால் ஒரிஜினல் மோமோஸ் வந்து மைதாவில் தான் பண்ணுவாங்க. ஒரு டீஸ்பூன் வச்சுட்டேன் சிக்கனை. பாருங்க, அப்படியே பாதியாக மடக்கிடணும். ஓரத்தை எல்லாத்தையும் ஒட்ட வச்சுட்டு ரெண்டு எண்டையும் நம்ம சேர்த்து விட்டுறலாம். மைதா மாவு 200 கிராம் எடுத்தோன்னா 17 மோமோஸ் கிடைக்கும். இதே சைஸில் செஞ்சிங்கன்னா 17 மோமோஸ் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். மோமோஸ் ரெடி ஆகிடும். டெய்லி இட்லி தோசையாக சாப்பிட்றதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம நைஸாக மிக்சியில் அரைச்சனால சிக்கன் வந்து ஆவியில் வேக வைக்கும் போதே நல்லா வெந்துடும். பாருங்கள், சின்ன சின்னதாக மடித்து பாதி மடித்தோடனே மிச்ச பாதியை ப்ளைனாக அப்படியே ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதோட எண்டை வந்து சேர்த்து விட்டுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். அடுப்பில் இட்லி கொப்பரை வச்சுட்டேன். தண்ணி சூடாயிடுச்சு. நான் அதில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் வேகணும். மூடி வச்சு சிம் பண்ணிடலாம். 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே வந்து மோமோஸ் சட்னியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தக்காளியோட தொலியெல்லாம் உரித்து எடுத்துட்டு தக்காளி, வரமிளகா, பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தண்ணியில் தொட்டு பார்த்தோம்னா ஒட்டக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் மோமோஸை.
சுவையான சிக்கன் மோமோஸ் ரெடி.